கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல். சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல். ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. உங்களுக்கு எனக்கும் அற்புதம் செய்கிறது தாங்க அவர் கூட இருக்கிறார். அவர் உங்களை கைவிடுவாரா? உன் கையில் ஒன்றுமே இல்லையா? நீ ஆண்டவர் கையில் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, உன்னை பயன்படுத்த முடியும். உன் மூலியமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போகிறாங்க? ஒருத்தர் கூட இல்லையா? ஒரு ஆத்மா இல்லாமல் நீ பரலோகத்துக்குள்ளே போகவே முடியாது. நிறைய வீணாக்குகிற, நேரத்தை வீணாக்குகிற, ஃப்ரெண்ட்ஸோட வீணாக்குகிற, நீ வீணாக்குறவள் எனக்கு தான் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அநேக பேர் ஃபோன் மூலியமாக தொடர்பு கொள்கிறீர்கள், இமெயில் மூலியமாக, வாட்ஸ்அப் மூலியமாக என்னோடு கூட தொடர்பு கொள்கிறீர்கள். ஒவ்வொருவருக்காக நாங்கள் கருத்தாய் பேர் சொல்லி ஜெபிக்கிறோம். நீங்கள் அனுப்பி வைக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அநேகர் சாட்சி சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கடந்த நாட்களில் நடராஜன் என்கிற ஒரு சகோதரனை சந்தித்தேன். அவருடைய ஜெபத்திற்கு பதில் அநேக வருடங்களாக தாமதமாயிருக்கிறது. ஒரு வீடு விற்கணும், அவங்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் மித்தமாக விற்கணும்னு சொல்லி ஒரு பிளான் வச்சிருக்கிறாங்க. விற்கப்படவே இல்லை. ஆண்டவருடைய ஊழியத்திற்கு, மிஷனரி ஊழியத்திற்கு ஒரு காணிக்கை கொடுப்பேன் என்று சொல்லி, ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி பொருதனையோடு ஜெபித்திருக்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, 2 வாரத்தில் அற்புதமாக அது வித்துருச்சுங்க. பார்த்தீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு ஜெபத்தை கேட்பார், ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். ஆண்டவருக்காக உங்களை ஒப்பு கொடுங்க, பொருதனையோடு ஜெபிங்க. உங்களுக்கு எனக்கும் அற்புதம் செய்கிறது தாங்க அவர் கூட இருக்கிறார். அவர் உங்களை கைவிடுவாரா? அல்லேலூயா. நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி ஆண்டவர் இந்த வேலையை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த கிராமிய நேரத்தில் இன்றைக்கு என்ன வார்த்தைகளை பேசணும்னு சொல்லி ஏசப்பாவிடத்தில் நான் கேட்டப்ப, ஆண்டவர் சிம்சோனை பயன்படுத்தின முறைகள், அதை மட்டும்தாங்க உங்கள்கிட்ட பேச சொன்னார். பாருங்க, நான் இந்த பைபிளில் 3 விதத்தில் பயன்படுத்தின 3 சம்பவங்களை நான் வாசித்து பார்த்தேன். என்ன ஆச்சரியங்க, இந்த 3 சம்பவங்கள்லையும் சிம்சோனை ஆச்சரியப்படத்தக்கதாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். பாருங்களேன், ஒன்றுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது ஏதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அல்லேலூயா. போயிருக்கார், திம்னாத்துக்கு போயிட்டு இருக்கப்போ ஒரு பாலசிங்கம் எதிரில் வந்துருச்சுங்க. நீங்களும் நானும் என்ன செஞ்சிருப்போம்? நம்ம சும்மா நாய் வந்தாலே ஒளிஞ்சிருப்போம், பூனைக்குட்டி வந்தாலே பயந்துருவோம். நிறைய பேர் கரப்பா மூச்சிக்கு பயப்படுகிற நிறைய பேர் எனக்கு தெரியுங்க. ஆனால் அலறுவாங்க. நம்ம வேற மாதிரி இருக்கணுங்க.
நான் என் ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது, கிறிஸ்தவங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது, வானத்திற்கும் பூமிக்கு சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? பெரிய ரவுடிங்க. அவர் உலகத்திலே பெரிய பராக்கிரமசாலி அவர் தாங்க. அவரால் செய்ய முடியாத காரியம் உலகத்தில் ஒன்று கூட கிடையாது. நான் ஒரு கிராமத்தில் பிரசங்கம் பண்ண போனால் அவங்க சொல்கிறாங்க, கணேசன் எங்கள் ஊரில் 3 நாள் பேச வந்திருக்கிறீங்க, 3 நாளில் நீங்கள் அடிபத்து தான் போவீங்கிறாங்க. ஏன்யா, போன வாரம் ஒருத்தர் பிரசங்கம் பண்ண வந்தார், 30 நிமிஷம் பேசுறதுக்கு 34 நிமிஷம் பேசிட்டார். 4 நிமிஷம் கூட பேசினால என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு, 4 பேர் பின்னாடி போய் இப்படி பின்னாடி இழுத்துட்டாங்கலாம். இப்படி இழுத்து போகுது நீ பிரசங்கம் பண்ண போதுன்னு உட்கார வச்சுட்டான். பாவம் அவர் கை காலெலாம் நடுங்கி அழுது அவமானப்பட்டு ஊருக்கு விட்டு போனார். 4 நிமிஷம் கூட பேசுனதுக்கு. நீ தான் ரொம்ப அங்கங்கே பிரசங்கம் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியா கணேசன், உனக்கு அடி உண்டுங்கிறார். பாருங்க, அந்த பாஸ்டர் சொல்லு, உன்னை ஏன்பா புக் பண்ணுன்னு எனக்கு பயமாக இருக்குது பிரதர். அவர் சொல்கிறாரு, இப்பயே உங்களுக்கு காணிக்க தரேன், நீங்கள் போயிடுறீங்களாங்கிறார். பாஸ்டர், அந்த ஊழியக்காரர் விவரம் இல்லாத ஊழியக்காரர் இருந்திருப்பார். நான் ஒன்று விவரம் உள்ளவன். விவரம்னா என்ன? நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அறிவு இருக்கும், புத்தி இருக்காது. வசனங்கள் தெரியும், ஆனால் செயல்பாடு இருக்காது. எனக்கு அறிவு இருக்குது, புத்தி இருக்குது. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க பாஸ்டர், நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. பாருங்கள், நம்ம பிரசங்கம் பண்ண தொடங்கினா அங்கே ஒரு 17 பேர் தாங்க உட்காந்துருக்கேன். பெரிய கிரவுண்டில் டியூப் லைட்டு ஒரு 100 டியூப் லைட் கட்டி அங்கே உட்காந்துருக்குறோம். இதில் 17 பேர் எண்ணிக்கை பாருங்கள். நானும் என் மனைவி என் பிள்ளைகள் ஒரு 5 பேருங்க. அடுத்து பாஸ்ட் வீட்டில் இருக்கிற ஒரு 7 பேர், 5 7 12 ஆச்சு. மீதி ஒரு 4 தாத்தா 2 பாட்டி, கண்ணு தெரியுமோ காது தெரியாத இவங்க தாங்க. ஆனால் அந்த கிறிஸ்தவ கிராமத்தில் 500 பேர் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஒருத்தரும் சர்ச்சுக்கு வரல. அந்த சர்ச்சில் தான் 4 நிமிஷம் கூட பேசுனது ஊழியக்காரனை அவமானப்படுத்திட்டான். இப்போ நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் எப்பயுமேங்க எனக்கு எந்த பயமும் கிடையாதுங்க. ஏன்னா தலையில் இருக்கிற முடியே எண்ணி வச்சிருக்கிறார். தலைமுடியே கீழே விழாதான், தலை கீழே விழுந்துருப்பாங்க. நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது என் ஓட்ட வாயை வச்சு என்ன சொல்லிவிட்டேன், ஏதோ ரொம்ப வேலை இருக்கிறதுனால யாரும் சர்ச்சுக்கு மீட்டிங் வரல போல, ஸ்பெஷல் கன்வென்ஷனுக்கு வரல போல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் வேலை இருக்கிறவங்க வராத இருக்கிறது பரவாயில்ல, மன்னிச்சிடலாம். ஆனால் வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறையா, நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த 10வது நிமிஷத்தில் நீங்கள் வரணும். இல்லை உன் டிவி டம்முன்னு உடஞ்சி உன் மூஞ்சி முகரையெல்லாம் வெடிச்சு போயிரும் பார்த்துக்கோ. காயம் விழுந்தால் ஒழுங்கா வானேன். ஏன்னா நமக்கு பயம் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம வலது பக்கத்தில் ஏசப்பா இருக்கிறாரு. தாவீது, கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியே நான் அசைக்கப்படுவதில்லை. வலது பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறாருங்க. அவ்வளோ பெரிய ஆண்டவரை வச்சுக்கிட்டு பயப்பட மாட்டான் தாவீது. நான் பயப்படுவேனா? நான் என்ன செய்வேன்? எனக்கு இப்படி ஒரு சவாலான சம்பவங்களை முன்னாடி வரும்போது நான் வலது புறம் பார்ப்பேன். ஏசப்பா என் கூட இருக்கீங்களா? இப்படி ஒரு ஜெபம் பண்ணிட்டு பேசினேங்க. இந்த செய்தி கேட்குற எல்லாரும் ஒழுங்காக இங்கே சர்ச்சுக்கு வந்துடணும். வேலை இல்லாதவங்க எல்லாம் சர்ச்சுக்கு வந்துடணும். இல்லை உன் வீடு சென்ட்ரி வீடு போட்டிருந்தாலும் உன் தலை மேலே விழுந்துரும் பார்த்துக்கோ. நமக்கு என்னங்க பயம்? இன்னும் சொன்னேன், நான் ஏசப்பா பிரசங்கத்தை எப்போ முடிய சொல்கிறாரோ அப்போ தான் முடிப்பேன். நீ எவனாவது கை நீட்டினா அப்படியே நிற்க வேண்டியதான், சில மாதிரி நிற்க வேண்டியதான். நான் எப்போ ஜோம் பண்ணுறேன்னா அன்னைக்கு தான் நீ சுகமாக பார்த்துக்கோ. எல்லாம் வந்தாங்க பாருங்க. அந்த கிராமத்தில் 4 நிமிஷம் கூட பேசுனதுக்கு அவமானப்படுத்தி அனுப்பி விட்டாங்களே. நான் இவ்வளோ பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் பிரசங்கம் பண்ணி ஆரம்பித்த கொஞ்சம் நிமிஷங்களில் 700 பேர் சர்ச்சுக்கு வந்துட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவருக்காக செயல்படும்படி அழைக்கிறார். சிங்கம் வருகிறது ஐயா. அவன் பயப்பட மாட்டான். பால சிங்கம் வருகிறது. இவன் என்ன செய்கிறான் பாருங்க. நீங்கள் 14 அதிகாரம் 6 வசனத்தை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டி கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். பாருங்க, இதுல என்ன வசனம் போட்டிருக்குது? கையில ஒன்றும் கிடையாதுங்க. பாலசிங்கம் வந்துருச்சு. எப்பயுமேங்க பாலசிங்கம் எந்த ஒரு ஆபத்து வரும்போதெல்லாம் ஆண்டவர் நம்ம பக்கத்துல தாங்க இருப்பார். பரிசுத்த ஆவியின் மேல் இறங்குகிறார். ஒரு ஆட்டை கிழிச்சு போடுறது போல சிங்கத்தை கிழிச்சு போடும்படி சிம்சோனை பயன்படுத்துகிறார். இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, அந்த ஆண்டவர் இன்னைக்கும் உன் கூட இருக்கிறார். உன் கையில் ஒன்றுமே இல்லையா, நீ ஆண்டவர் கையில் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, உன்னை பயன்படுத்த முடியும்.
ஐயோ என் கையில் ஒன்றுமே இல்லை, ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் என்னை சுற்றி இருக்குன்னு சொல்லி புலங்களோடு இந்த வார்த்தையில் கேட்கிறாயா? ஏசப்பா கைகளில் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. ஏசப்பாவில் ஒன்றும் இல்லாமலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குற ஆண்டவர். ஆதியாகமம் 1 வாசிப்பாரு. வார்த்தைகளினாலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிற தேவன் ஐயா. ஒன்றும் இல்லாமலிருந்து வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் மாறாதவராக உன்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்யுங்களா? எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரிய வேண்டியதில்லை. எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க. நான் ஃபோன் எடுத்தேன். இந்த தேதியில் வர முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் என் டைரி எடுத்து பார்த்தேன், நான் வர்றேன்னு. நான் ரொம்ப விசாரிக்க மாட்டேங்க. தேதி இருக்குதா, என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிடையில் வந்துடுவேன், அவ்வளோதான். அடுத்து நான் வர்றேன்னு சொன்னோடனே அவர் சொல்கிறார், உங்களுக்கு நான் எவ்வளோ பணம் தரணுங்கிறாரு. எனக்கு இதுக்கே பணம் இல்லை, நீங்கள் சொன்னால் தான் நாங்கள்னா ரெடி பண்ண முடியும். இல்லை நீங்கள் நிறைய கேட்டிங்கன்னா தர முடியும். யோ, தண்ணி பாட்டிலையும் என் காரில் கொண்டு வந்துடுவேன், எனக்கு தண்ணியோட கொடுக்க வேண்டாம்யா. ஏசுனார வார்த்தை பேசுகிறேயா நான்? கரும்பு தின்ன கூலியா? ஏசப்பா வார்த்தையை பேசுறதுக்கு எதுக்குங்க பணம் வேண்டி இருக்குது? நிறைய பேர் இன்னைக்கு எல்லாம் ஊழியக்காரங்க எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. ஊழியக்காரங்களை கூப்பிட்ற சர்ச்சுகளும் கெட்டு போச்சு. ஒரு சர்ச்சு சொல்கிறாரு, உங்களெல்லாம் கூப்பிடணும்னு ஆசை, நீங்கள் பெரிய ஊழியக்காரங்க, உங்களுக்கு பணம் இவ்வளோ தர வேண்டி இருக்குன்னே உங்களை கூப்பிடலங்க, நான் வேறு ஊழியக்காரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்குங்கிற. ஐயோ, தப்பு பண்ணிட்டீங்களேங்க, எனக்கு காசே வேண்டியது இல்லைங்க. நான் ஏசப்பா ஊழியத்தை சொல்லி நான் சொன்னேன், காசுனா வேண்டானே. அவருக்கு சந்தோஷம். அடுத்து ஒரு கேள்வி கேட்டார், உங்கள்கிட்ட எத்தனை வரங்கள் இருக்குன்னு கேட்டார். நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு வரங்கள் இருக்கா இல்லையானே தெரியல. பொய்யாங்க சொல்ல முடியும். நிறைய ஊழியக்காரங்க பேருக்கு பின்னாடி தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர்கள் அப்படின்னா பைபிளில் இல்லைங்க. சுகமாக்கு வரம் பெற்ற பைபிளில் இல்லைங்க. அல்லேலூயா. எனக்கு இப்படி சொல்ல தெரில பாருங்க. நான் உண்மையை சொன்னேங்க, பொய் பேச மாட்டேங்க. எனக்கு வர இருக்குதா இல்லையான்னு தெரில பிரதர்னே. அடுத்து சொல்கிறார், அப்போனா நீங்கள் வேண்டான்ட்டாருங்க. எனக்கு கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு பாருங்க. அல்லேலூயா. அவர் கேட்குறாரு, உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஊழியக்காரர் யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்கண்ணா, நாங்கள் அவரை கூப்பிட்டுறோம் அப்படிங்கிறார். நான் யோசிச்சு பார்த்தேன், இவனை விடக்கூடாதா? ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு பணம் கொடுக்கணுமா? அவர் என்ன போல விவரம் இல்லாதவர், பணமே கேட்க மாட்டார். அவருக்கு எத்தனை வாரம் இருக்குது? உனக்கு எத்தனை வாரம் தெரியும்? 9 வாரம். நான் சொல்கிற ஒருத்தருக்கு 9 × 1000 வரை இருக்குன்னு சொன்னேன். அப்படியா? சொல்லுங்கள், அவர் பேரை சொல்லுங்கள். போஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் அடித்து அட்வர்டைஸ்மெண்ட் கலைக்கிறோம், பேனர் வச்சுருவோம். அவர் பேர் என்ன? அவர் பேரெல்லாம் போட வேண்டாம், என் பேரை போட்டுக்கோ, டேவிட் கணேசன் போடு. ஏன் கூட அந்த ஊழியக்காரை கூப்பிட்டு வரேன்னு. அவர் குழப்புற, என்ன முழிக்கிற, ஏனையா முழிக்கிற? அவர் யார் தெரியுமா? ஏசப்பா தான். அல்லேலூயா. ஏன்ட்ட ஒன்றும் கிடையாதுங்க, ஆனால் என்னோடு வருகிறவருக்கு எல்லாம் இருக்குது ஐயா. ஞானம் இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, அற்புதங்கள் இருக்கிறது, அவர்கிட்ட வரங்கள் இருக்கிறது. அவர் என் கூட வந்தாலே எல்லாம் என் கூட வரதா தாங்க அர்த்தம். சிம்சோனுக்கு அந்த சத்தியம் தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்க நமக்கு எல்லாம் தெரில பாருங்க. இன்னும் கிராமங்கள் பாழாய் கிடக்குது. ஊழித்து வாங்கடா, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு வரங்கள் இல்லை, வல்லமை இல்லை, அபிஷேகம் இல்லை, எதுவுமே தேவையில்லைப்பா. சிம்சோனு எதுவுமே தேவையில்லை, பாழச்சிங்கத்தை முறியடிக்கிறான், கொள்றான். அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற சகோதரன் சோரி, சிம்சோன் மூலியமாக ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ ஆண்டவருக்கு இன்று உன்னை வாழ்க்கை ஒப்பு கொடுத்தால், உன்னை சிம்சோனை எடுத்து பயன்படுத்தி ஒரு பாலசிங்கத்தை முறியடித்தது போல உன்னை கொண்டு மகிமையான காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் அழைக்கிறார் ஐயா, அழைக்கிறார். முதல் சம்பவம். இரண்டாவது சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல அவன் 2 நரிகளை பிடிக்கிறான். ஒரு 300 நரிகளை பிடிச்சு 2 பிரிக்கிறான். 2 நரி வாழை கட்டி அதில் தீப்பந்தத்தை வைக்கிறாங்க. அவ்வளோதாங்க. ஒரு சின்ன ஞானங்க. இப்போ நரிகள் ஓடுகிறது, அங்கே இருக்கிற எதிரியின் தோட்டங்கள் எல்லாத்தையும் சுட்டரித்து போகுது. ஒரே ஒரு மனுஷங்க அப்படி பார்க்குறான். 300 நரிகள் அங்கே இருக்கிறத பிடிக்கிறான். பிடிச்சு 2 நரியாக பிடிச்சு ஒரு தீப்பந்தத்தை விட்டு வச்சுறான் பாருங்க. என்ன பாருங்க, ஒரே ஒரு மனுஷன் கொடுக்கிற ஒரு பெரிய ஞானத்தை வைத்து ஒரு எதிரிகளின் படைகளுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணுகிறார் ஐயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை ஒன்று இல்லாட்ட பரவாயில்ல, ஓ ஞானத்தை ஆண்டு பயன்படுத்துவார்.
உனக்கு ஒரு சில ஞானத்தை கொடுத்து இதை இப்படி செய், அதை அப்படி செய், இதை இப்படி பயன்படுத்த ஆண்டவர் காரியங்களை உனக்கு சொல்லி கொடுப்பார். அந்த ஞானத்தை ஏசப்பாட்ட கொடுப்பா. சாலமோனுக்கு விவரம் தெரியுதுங்க. நான் உனக்கு என்ன செய்ய, எது வேணாலும் கேளுப்பான்னு ஆண்டவர் தரிசனமாக கேட்குறேன். அவன் என்ன சொல்கிறான், எனக்கு ஒன்றும் வேண்டாம், அறிவை தாங்க, புத்தியை தாங்க. இன்னைக்கு இருக்கிற நிறைய ஊழியக்காரங்களும் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அறிவு இல்லைங்க. ஆத்மாக்களே ஆதாயம் பண்ணுகிற ஞானம் இல்லை. பைபிளில் என்ன போட்டிருக்கு? ஆத்மா ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். அதுக்கு ஆப்போசிட் என்ன? ஆத்மா ஆதாயம் செய்யாதவங்க முட்டாப்பைகள்னு அர்த்தம். இன்னைக்கு கிறிஸ்தவங்களை அறிவாளிகள் ரொம்ப இருக்காங்களா, முட்டாள்கள் ரொம்ப இருக்குதா? இந்த செய்தியை கேட்கிற சகோதர சோரி, ஓ மூலியமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போறாங்க? ஒருத்தர் கூட இல்லையா? நீ முட்டாளு, உனக்கு நரகம் தான் அர்த்தம். ஏசப்பா உன்னை சும்மா காட்சிக்குமா உன்னை அழைச்சிருக்கிறாரு. நீ போய் சர்ச்சில் போய் இடத்த தேய்க்கிறக்கா சர்ச்சுக்கு போற? சும்மா பாட்டு படிக்கிறக்கா சர்ச்சுக்கு போற? அந்நிய பாஷை பேசுகிற கிறிஸ்தவ நண்பர்களே, உன்னுடைய அந்நிய பாஷை வரத்தின் மூலியமாக அந்நிய ஜனங்களுக்கு நீ சுவிசேஷத்தை அறிவித்திருக்க வேண்டும். அநேக ஆத்துமாக்களை சபையிலே வழிநடத்தியிருக்க வேண்டும். உன் மூலியமாக ஒரு சிலருடைய வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நீ பேசுகிற அந்நிய பாஷை நிறுத்துறது நல்லது. அது உனக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு உதவியார். ஆத்மாக்களாட்டாலும் பரலோகத்தில் கேட்ட முடிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு ஆத்மா இல்லாமல் நீ பரலோகத்துக்குள்ளே போகவே முடியாது. அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, இன்றைக்குத்தான் ரட்சணியினால், இன்றைக்கு ஒரு கடைசி தருணமாக இருக்கலாம். இனி வருகிற நாட்களில் ஒரு மீனிங்ஃபுல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படி, ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படி உன்னை அர்ப்பணிக்கும்படி விரும்புகிறார் ஐயா. சீம்சோன் 2 நரிகளை பிடித்து தீவெட்டிகளை விடுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், செயல்படாமல் சும்மா இருக்கிற கிறிஸ்தவங்க பின்னாடி ஒரு தீய பற்ற வச்சுட்டா, தீ பந்தத்தை வச்சுட்டா ஓடுவோம் பாருங்க. இப்போ நரி ஓடுது, எதுக்கு ஓடுதுங்கிறீங்க? சுற்றும். இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு ஒருத்தரையாவது கூட்டு வரலாட்டா, உனக்கு ஒரு வியாதி வரும்னு ஆண்டு சொல்ல, உனக்கு ஒரு உபத்திரவன் அவன் ஆளை கூட்டு வந்துடுவான் பாருங்க. அல்லேலூயா. இப்போ நான் அடிக்கடி ஊழியத்துக்கு வர முடியும் எல்ஐசி ஏஜெண்டாக இருந்தேன். வருஷத்துக்கு 12 பேரை நான் ஆதாயப்படுத்தேன். எல்ஐசி போட வைக்கணும். இல்லை போச்சு, வேலை போச்சுட்டாங்க. ஐயா நான் மாதம் 12 பேரை பிடிச்சிட்டேங்க. பார்த்தீங்களா? அவ்வளவு சுறுசுறுப்பாக ஓடும். இல்லை வேலை போயிடும், ஜம்பாத்தியும் போயிருமே. அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, இன்றைக்கு என் ஆண்டவர் சிம்சோனை போன்று உன்னுடைய ஞானத்தை என் ஆண்டவருக்காக கொடுக்கும்படி விரும்புகிறார் ஐயா, கொடுக்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, அடுத்து இன்னொரு சம்பவம் 15வது வசனத்தில் இருக்குதுங்க. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையில் நீட்டு அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொண்டு விட்டான். இவன் பார்க்குறான், எதிரிகள் சுற்றி இருக்கிறாங்க, இவன் கையில் ஒன்றும் இல்லை, அவனுக்குள்ள கழுதையின் தாடை இருக்குது, பச்சை தாடை இருக்குது, எலும்பு இருக்குது, அதை எடுத்துக்கிறாங்க. நம்ம கையில் கிடைக்கிறத பயன்படுத்த முடியுங்க. ஒரு தாடை எலும்பை பயன்படுத்தி 1000 பேர்களை முறியடிக்கிறான். என்ன அற்புதம் ஐயா. கிறிஸ்தவ நண்பர்களே, உன் கையில் என்ன இருக்குது? என்ன இருக்குது? அது ஆண்டவர்கிட்ட கூட 5 அப்போ 2 மீனா கொடு. சின்ன அடை வச்சிருக்கியா, எலியாவை போஷிக்க கொடு, கொடு. அல்லேலூயா. ஒரு அம்மா என்கிட்ட ஃபோன் அடித்தாங்க, என்னால் முழு நேரம் ஊழியத்துக்கு வர முடியாது, உங்கள் பிரசங்கத்தை கேட்டு கேட்டு எனக்கு ஏசப்பாவுடைய கண்ணீரை துடைக்கணும், ஏதாவது அவரை செய்யணும்னு சொல்லி என் மனசில் ஒரு அன்பு வருகிறது. என்ன செய்ய போகிறீங்கம்மா? எனக்கு ஒரு சும்மா சேர்த்து வச்ச ஒரு சீட்டு போட்டு ஒரு இடம் வச்சுருந்தேன், அந்த இடத்த நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த இடம் இப்பொழுது வேல்யூபுல் இடம், ஜனங்கள் சுற்றி இருக்கிறாங்க, ஒரு ஆலயத்தை கட்டி விடலாம், அந்த இடத்த நான் தர்றேன்னு தந்துட்டாங்க. ஒரு அருமையான சகோதரன் இருக்கிறார். அவர் தன்னுடைய ஃபியூச்சருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலத்திற்காக தனக்கு வர்ற பணத்தை ஒரு ஏக்கரில் இடத்த வாங்கி போட்டார். எப்படியாவது ஃபியூச்சரில் நல்ல சேல் ஆகும், வாடகைக்கு வந்துடும், பணம் வந்துடும். பாருங்க, ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். ஏன் உனக்கு சொத்து வச்சிருக்கிற? அந்த சொத்தை நான் இருக்கிறேன் இல்லை. அவ்வளோதாங்க, அந்த 1 ஏக்கர் இடத்தை ஏசப்பாவுடைய கிராம ஊழியத்திற்கென்று தருகிறேன் என்று தந்து விட்டார். நான் சொல்கிறேங்க, உன் கையில் என்ன இருக்கிறது, எது இருக்கிறதோ அதை பயன்படுத்த முடியும். மோசஸ் கையில் கோல் இருக்குது, அந்த கோலை வைத்து சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளக்க முடியும் ஐயா. லட்சக்கணக்கான ஜனங்கள் அக்கறைக்கு போவதற்கு ஒரு கோலை பயன்படுத்த முடியும். தாவீதின் கைகளில்
ஒரு கவட்ட கல் இருக்குதுங்க. அந்த கவட்ட கல் போதுங்க. அருமையான சகோதரனே, உன் கையில் என்ன இருக்குதப்பா? உன்னால ஏசப்பாவுடைய ஊழியத்திற்கு கொடுப்பதற்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது பாருங்க. கானானிய ஸ்திரீ ஏசப்பாவை சந்திக்க வர்றா. தன் பிள்ளை பிசாசு பிடியில் இருக்கிறா, விடுதலையாக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேங்கிறார். அப்போ சொல்றாரு, நீங்கள் சொல்றது உண்மைதான் ஆண்டவரே, ஆனால் மேஜையில் பிள்ளைகளுக்கு சாப்பிட்ற அந்த சாப்பாட்டு துண்டில் சிதறுகிற கீழே விழுகிறத நாய்க்குட்டிகள் தின்னும்ல, கீழே சும்மா வீணாக்குறவைகள் எனக்கு போதும், அதையா தாங்கன்னு அவள் அழுறா. ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறாள். ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை கனம் பண்ணி அவள் விரும்புகிறபடி அந்த தாயருடைய பிள்ளைக்கு ஒரு பிசாசின் கொடி வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அந்த சம்பவத்தை நான் வாசித்து பார்த்தப்ப ஏசப்பா என்று சொல்றாரு, மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகள், வீணா விழுகிறவைகள், தேவையுள்ள ஒரு ஆத்மாவை என் அண்டையிலே வருவதற்கு, அற்புதத்தை ருசி பார்க்கிறதுக்கு அந்த வீணான துணிக்கைகளை நான் பயன்படுத்த முடியுமானால், நீ வீணாக்குகிறவைகளை என்னிடத்தில் தான். நீ நிறைய வீணாக்குகிற, நேரத்தை வீணாக்குகிற, ஃப்ரெண்ட்ஸோட வீணாக்குகிற, நீ வீணாக்குறவைகள் எனக்கு தான் என்று சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, உன்னை கொடுப்பதற்கு வேல்யூஃபுல் நீ தர வேண்டாம். நீ சும்மா வச்சிருக்கிற ஒரு சகோதரர் 12 வருஷமா யூஸ் பண்ண ஒரு ஆம்னி, 8 பேர் உட்கார்ந்துருக்கிற ஒரு வேன் தேவை இருக்குது, சுவிசேஷ வேன் தேவை இருக்குது. ஒரு மாவட்டத்திற்கு ஒரு வேன் இருந்தால் நல்லா இருக்கும். பல நூற்றுக்கணக்கான கிராமங்களில் காஸ்பல் அறிவிச்சிடலாம். அங்கே ஜெபித்தோம். அவர் சொன்னார், என்கிட்ட இந்த ஆம்னி இருக்குது, அதை வச்சுக்கோங்க. கொடுத்து விட்டார். ஐயா, இடத்துல என்ன இருக்கிறது ஐயா? பயன்படுத்தாத பொருட்கள், சும்மா வேஸ்ட்டாக இரும்பு ஜாமான்கள், பிளாஸ்டிக் ஜாமான், பழைய புக்ஸ் இருக்கா? நான் ஒரு நாள் போய் கடையில் போய் போட்டேன், கிட்டத்தட்ட 17,000 ரூபா வந்துருச்சுங்க. எவ்வளோ நாள் வீணா சும்மா எங்கள் வீட்டில் தான் சும்மா கிடந்துருக்குது. பயன்படுத்தாத சைக்கிள், இரும்பு ஜாமான்கள் என்னையா இருக்குது? என் ஆண்டவர் கைகளில் உன்னிடத்தில் இருக்கிறதை கொடுத்தால், ஒரு தாடை எலும்பை பயன்படுத்தி சிம்சனை கொண்டு 1000 பேர்களை முறியடிக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சோதரே, உன் கையில் ஒன்றுமே இல்லாட்டியாலும் பரவாயில்ல, சிம்சோனை பயன்படுத்துவது போல உன்னை பயன்படுத்துவார். உன் ஞானத்தை பயன்படுத்துவார். எதிரிகளை பிடியிலிருந்து ஆத்துமாக்களை விடுவித்து தேவனுடைய ராஜ்யத்தை திருச்சபையை சேர்ப்பதற்கு உன்னுடைய ஞானத்தை ஆண்டவரால் பயன்படுத்த முடியும். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, உன்னுடைய ஞானம் என்ன? நீ எவ்வளோ படிச்சிருக்கிற? உனக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா? உனக்கு என்னங்க தெரியும்? என்ன உங்களால் செய்ய முடியும்? வாங்க, நீங்கள் வாங்க. ஏசப்பாவுக்கு அது தேவை. சிம்சோனுடைய அந்த படிப்பை பயன்படுத்துகிறார். சும்மா கையில் கழுதையுடைய தாடை எலும்பை பயன்படுத்தி எத்தனை அற்புதங்களை செய்கிறார். இந்த ஆண்டு உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிற ஐயா, 25 வருஷமாக அந்த கணேசன் ஏசப்பா ஊழியத்துக்குன்னு என்னை அர்ப்பணிச்சிருக்கிறேங்க. நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு முழு பைபிளே கிடையாதுங்க. நான் ஊழியத்துக்கு வந்து 1.5 வருஷம் கழிச்சு தாங்க எனக்கு முழு பைபிளே புதுசாக கிடைச்சிதுங்க. அதனால தான் இன்றைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 பைபிளாவது என்னை போல் புதுசாக ரட்சிக்கப்பட்ட வாலிபர்களுக்கு வாங்கி தரணும்னு சொல்லி வாங்கி கொடுக்குறேங்க. நான் வரும்போது பைபிள் கூட கிடையாதுங்க, செருப்பு கூட எனக்கு போட தெரியாதுங்க. ஏசப்பா எனக்கு கொடுத்த ஜீவன் மட்டும்தான் இருந்துச்சு. ஏசப்பா பற்றி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு. ஏசப்பா மறிக்க வேண்டிய டாக்டரால் கைவிடப்பட்ட எனக்கு உயிர் கொடுத்தார். ஏசப்பா அற்புதங்கிற செய்தி தெரியும். அவரை மறுதலித்து அவரை விட்டு நான் போன போது என் முன்பாக அவர் தரிசனமாகி அழுது கொண்டே இருக்கிற ஒரு தரிசனத்தை பார்த்தேன். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு அவர் அழுது கொண்டே இருந்தார். 2 செய்திங்க. என் கண்ணீரை இயேசு துடைத்தார். என் கண்ணீரை துடைத்து இயேசு கண்ணீர் வடிக்கிறார். உலகத்தில் உள்ள அவரை அறியாத ஜனங்கள் கண்ணீர் வடிக்கிறார். என்னை முழுவதுமாக எனக்கு தெரிஞ்ச இயேசப்பாவை நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். எத்தனை பெரிய ஊழியக்காரனாக பயன்படுத்துகிறார். 800 மிஸ்டரிகள் ஏறக்குறைய இருக்கிறார்கள் ஐயா. அல்லேலூயா. என்னை பயன்படுத்துகிறார், எங்களை பயன்படுத்துகிறார் ஐயா. ஐயா, சிம்சோனை பயன்படுத்துகிற ஆண்டவர், கணேசனை பயன்படுத்துகிற ஆண்டவர், இந்த செய்தி கேட்கிற உங்களையும் அவருடைய ராஜ்ய மேன்மைக்காக, அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி பயன்படுத்த வல்லமையுள்ள ஆண்டவராக உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் கைகளை உன் வாழ்க்கை அர்ப்பணிப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். எல்லா கண்களையும் மூடி நாம் ஜெபித்து அர்ப்பணிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். சிம்சோன் ஒன்றுமில்லாத போதும் அவனை எடுத்து பயன்படுத்தினீரே, அவருடைய ஞானத்தை பயன்படுத்தினீரே.
அவன் கையில் இருக்கிற ஒரு தாடை கழுதையின் எலும்பை பயன்படுத்தினீரே. இவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அவளை எடுத்து பயன்படுத்துவீரான சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த கணேசனை லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறது போல இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். எழுப்புதலை எங்கள் கண்கள் காண உதவிச்சு இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378 000 444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.